வணக்கம் மக்களே. 2 தினங்களுக்கு முன் திண்டிவனத்துல மற்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் வீட்டின் முன்னாடி பாமகவினரும், விசிகவினரும் மோதிக்கிட்ட சம்பவம் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பார்த்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப ஹாட் டாபிக்கா இருந்தது. 2 பேரும் மோதிக்கொண்ட அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, காவல்துறையினர் தடுத்த சில சில இடங்கள்ல தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்கிற மாரி தான் இருந்தது. கடைசியா பார்த்தீங்கன்னா, அன்றைய நாள்ல பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக் எல்லாரும் பேசிட்டு பொதுவா கடந்து போயிட்டாங்க தான் சொல்லி ஆகணும். இந்த ஊடகங்கள் அதன் பின் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா, ஒரு காணொலி ஒண்ணு வெளியா இருந்தது. அந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது எதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த காணொலியா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காணொலியில பிசிகவை சார்ந்த சிலர் டான்ஸ் ஆடுறாங்க. ஒருத்தர் கத்தி கித்திலாம் வச்சுக்கின்னு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தோல் மேல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஆடும்போது விசிகோட கலர்லாம் மேலாம் பூசிட்டு ஏதோ ஒரு வேஷம் போட்டு ஆடின்னு இருக்காரு. ஆடும்போது பார்த்தீங்கன்னா, கடைசியில அந்த கத்தி எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு ஒருத்தன் கையில கொடுத்துட்டு நடுவரில் காமிக்கிறாரு ஒருத்தர். நடுவரில் பாமக பாமக சில பேர் அங்கே டான்ஸ் ஆடிருந்தாங்க. அவங்க நோக்கி நடுவரில் காமிச்சிட்டு அப்புறம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களோட வீட்டை நோக்கி நடுவரில் காமிச்சதால வந்த மோதல் தான் அந்த பாமக விசிகளிடையே ஏற்பட்ட ஒரு கலவரத்துக்கு காரணம். இது எந்த மீடியாவும் பேசுவாங்களான்னு பார்த்தா எதுவுமே பேசல. இந்த காணொலி இது நேற்றைய தினம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் ஒரு சோசியல் மீடியா ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சில தினங்களுக்கு முன் வன்னியர் சங்கம் நடத்திய சமூக சமுதாய நல்லிணக்க மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பகோணம் பக்கத்துல ஒரு இடத்துல விசிகோட கொடிக்கம்பம் சாய்க்கப்படுகிறது. அந்த கொடிக்கம்பத்தை சாய்ச்சாலும் உடனடியாக பார்த்தீங்கன்னா, பாமகவினர் அந்த கொடிக்கம்பத்தை சரி செய்து அந்த இடத்துல கொடியை ஏற்றிட்டாங்க. இந்த வகையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த சம்பவத்திற்கு நான் இந்த சம்பவம் எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு நாங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாமக சார்ந்தவர்கள் அந்த கொடிக்கம்பத்தை சரி செய்து கொடுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில பார்க்கும்போது இங்க நடந்த சம்பவத்திற்கு திருமாவளவர்கள் வருத்தம் தெரிவிப்பாரான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லைதான் சொல்லணும். ஒரு பக்கம் மேன்மக்களே நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம தாராளமே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நடந்த மரக்கான கலவரத்துல 2 பாமகவினர் கொல்லப்பட்ட சம்பவம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ராணிப்பேட்டையில் ஒரு யாதவ் சமுதாய சொந்தம் ஒருத்தர் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் ஆகட்டும், அதுக்காக ஸ்ரீமுஷ்ணம் ஆனந்த் ஆகட்டும், அப்புறம் விழுப்புரம் நவீனா ஆகட்டும், ஒரு உயிரை இங்க போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கொடிக்கம்பம் சேதப்படுத்தப்படுகிறது. அந்த கொடிக்கம்பம் சேதப்படுத்திய கொடிக்கம்பம் பாமகவினரே மறுபடியும் அந்த இது சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அந்த சம்பவத்திற்கு, அதாவது சமூகத்துல எவ்விதமான பதட்டமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ரீதியில அந்த சம்பவத்துக்கு மன்னிப்பும் கேட்டாரு. ஆனால் இங்க 4-5 உயிர் போயிருக்கு. இந்த சம்பவத்திற்கெல்லாம் திருமாவளவர்கள் மன்னிப்பு கேட்டாரா, வருத்தம் தெரிவித்தாரான்னு பார்த்தா இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. இந்த திண்டிவன சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்பாரான்னு பார்த்தா வாய்ப்பை இல்லைதான் சொல்லணும். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் ஏதாவது ஒரு பதட்டத்தை உருவாக்கி தொடர்ச்சியாக தன்னுடைய ஓட் பேங்க் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நடிகர் விஜயாவால ஏற்பட்ட அந்த வாக்குகள் இழப்புகள் இது மாதிரி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி அது மேல குளிர்காய வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் தொடர்ச்சியாக திருமாவளவன் செயல்பட்டு கொண்டிருக்காரு. அதான் நம்ம சொல்ல தோன்றுகிறது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த பதற்றத்தை தணிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ இது வரைக்கும் திருமாவளவன் எந்த ஒரு சம்பவத்துக்கும் அதை செய்ததே இல்லை. மரகம் அதை எரியிற நெருப்புல பெட்ரோல் ஊற்றுவாங்க சொல்லுவாங்க பாத்தியா, அது மாதிரி கதையா தான் திருமாவளவர்கள் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருப்பாரு. அது மாதிரிதான் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, வட மாவட்டத்துல ஏதாவது சின்ன சம்பவம் கூட ஊதி பெருசாக்குறதுல திருமாவளவர்கள் விட்ட வேற எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இல்லைன்னா சொல்லணும். அதுல எக்ஸ்பெர்ட் தான் திருமாவளவன். ஒரு சம்பவம் நடக்கிறது, அந்த சம்பவத்திற்கு அணைக்கிறது தான் சில அரசியல் கட்சிங்க பார்ப்பாங்க. ஆனா திருமாவளவன் பார்த்தா அணைக்கெல்லாம் பார்க்க மாட்டாரு. அது கொழுந்து விட்டு எரியணும்னு தான் பார்க்கணும். அப்பதானே வாக்கு வங்கியை அந்த வாக்கு வங்கியை உயர்த்த முடியும். சமூகத்துல பாமக மீதான இருக்கிற அந்த ஒரு பார்வையை திசை திருப்ப முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் பார்க்க முடியும். உண்மையுமே இந்த சம்பவம் பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் நம்ம சொல்ல தோன்றுகிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவர், மற்ற ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அறிந்த ஒரு தலைவர். அவருடைய வீட்டு முன்னாடி வரும்போது அவருடைய கட்சிக்காரர்கள் கொடியை காமிச்சு டான்ஸ் ஆடுறது வழக்கம் தானே. ஒரு திருமாவளவன் வீடு இருக்கு, இல்லை அவருடைய கட்சி ஆபீஸ் இருக்கு,
அந்த ஆபீஸ் முன்னாடி வரும்போது அவங்களோட தொண்டர்கள் வந்து கொடியை வைத்துக் கொண்டு டான்ஸ் ஆடுறதுல வந்து இயல்பா நடக்காது. அந்த இடத்துல போயிட்டு பாமக டான்ஸ் ஆடிட்டு இந்த கொடியை வச்சு டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் வந்து இவர்கள் செய்த மாதிரி நடுவர்களை தூக்கி காமிச்சா விசிக அவர்கள் சும்மா விட்டுருவாங்களா? இல்ல இந்த ஊடகங்கள் தான் சும்மா விட்டுருமா? இந்நேரத்துக்கு அது ஒரு பெரிய ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்க மாட்டானுங்க. இந்த சம்பவத்தை மட்டும் ஏன் அப்படியே இது வச்சிருக்கீங்க? ராமதாஸ் வீட்டு முன்னாடி வந்து தேவையில்லாத ஒரு அசம்பாவிதம் தானே. உடனே வந்து அதுனா அவர் வீட்டு முன்னாடி ஆடக்கூடாது அப்படிலாம் ஆடலாம், யாருனாலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம். ஆனா அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதம் ஒண்ணு இருக்குல்ல, அதை விசிகனர் செஞ்சாங்கன்னு பார்த்தோன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம நடுவர்ல தூக்கி காமிக்கிறேன், நீ என்ன மாதிரியான பிறப்பா இருப்ப? அதானே அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு நடுவர்ல போய் தூக்கி காமிக்கிறேன்னா அந்த இடத்துல நீ என்ன மாதிரி, அப்ப இது இப்படிதான் உங்களுடைய பெற்றோர்களும் அவனை பெற்றிருப்பாங்களான்னு நம்ம கேட்க தோணுது. இது மாதிரிதான் பல இடங்கள்ல வந்து இது மாதிரியான பல்வேறு சம்பவங்களை செஞ்சுட்டு தான் இது மாதிரி மற்றவங்க வம்பு இழுத்துட்டு தான் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு எங்களை நசுக் பிசுக்குன்னு சொல்லிட்டு அழுவுறது. இது மாதிரிதான விஷயம் தானே. இது மாதிரி சம்பவங்கள் தானே அதுக்கெல்லாம் முக்கிய காரணமா அமையுது. கண்டிப்பா வந்து இன்னொரு விஷயமா வந்து காரணம் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. முக்கியமா வந்து விசிகாவும் விசிக சார்ந்தவர்களும் பாமக சார்ந்தவர்களும் கண்டிப்பா இந்த 2 கட்சிக்காரர்களும் வந்து நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டியதா இருக்கு. முக்கியமா பார்த்தா விசிக காரர்களுக்கு எங்கேயுமே வந்து தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான ஓட்டுகளை வச்சுக்கிட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் தான். இந்த 2 நபர்களும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சண்டை போட்டிருக்காங்களான்னு பாரு, கண்டிப்பா வாய்ப்பே இல்லைதான் சொல்லி ஆகணும். இந்த 2 நபர்களும் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வேலையிலிருந்து அரசாங்கம் கொடுக்குற அனைத்து நலத்திட்டங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டு கலவரங்கள் நம்ம சொல்லி ஆகணும். எல்லாம் இப்ப இவங்க ஆட்சியில இருந்தாச்சுக்க இவங்க ஒரு பெர்சன்டேஜ் அவங்க ஒரு பெர்சன்டேஜ் அந்தந்த ஆட்சியில் இருக்கும்போது யார் மாவட்ட செயலாளர்களோ 2 கட்சிக்காரங்களும் மாத்தி மாத்தி குத்துப்பானுங்க. அவருக்குள்ள இருக்கிற அந்த அரசியல் அண்டர்ஸ்டாண்ட் ஒற்றுமை ஏன் உங்க கட்சிக்குள்ள இல்லைன்னு நம்ம கேட்க தோணுது. இது நம்ம மட்டும் எதுக்கு அடிச்சுக்கணும்? அவனுங்க ஜாலியா தானே இருக்கானுங்க. சும்மா வெளியே அவனுக்கு வந்து சண்டை போடுற மாதிரிலாம் சும்மா பில்டப் பண்ணிக்கலாம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வேலையில இருந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் 2 பேரும் கூட்டு கலவரங்கள் தான். ஊழல் செய்வது வந்து எல்லாமே 2 பேரும் ஒன்னா ஜம்முக்குமா இருப்பானுங்க. இது மாதிரியான ஒரு அரசியல் ஸ்டாண்டை நீங்க எடுங்கய்யா. அப்பதான் வந்து இங்க இருக்கிற நம்மளுடைய உடைமைகளை வந்து தொடர்ச்சியா சுரண்டி கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய கூட்டம் நம்ம ஆட்சி செய்தது வந்து பெரும்பான்மையான கூட்டம். இந்த வன்னியர் சமூகம் பறையர் சமூகம் வந்து அதிகாரத்துக்கும் ஆட்சிக்கும் வர முடியும்ல. இந்த அரசியல் ஸ்டாண்ட் வந்து நீங்க எப்போ புரிஞ்சுக்க போறீங்கன்னு தான் நம்ம தெரியல. பார்ப்போம். இனிமேலாவது இது மாதிரியான ஒரு விரும்பத்தகாத செயல்கள்லாம் நடக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம சொல்லி ஆகணும். நன்றி, வணக்கம்.